பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்பது நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்து தான். ஆகவே இந்த வார்த்தையும் நம்முடைய தேவனையும் பிரிக்க முடியாது. இந்த வார்த்தையோடு அவர் இணைந்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வசனம் வார்த்தை வல்லமை உள்ளது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்க சீக்கிரம், இல்லை நான் சொல்லிட்டே போயிருவேன். 4:36. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அது புறப்பட்டு வந்ததை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதிகாரம் இருக்கு. அந்த வார்த்தையில ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதெல்லாம் இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும். இந்த அதிகாரம் இருக்குது. அதனால பிசாசு கட்டளையிட்டோன்னா பிசாசு ஓடுது, வியாதி குணமாகுது, அற்புதங்கள் நடக்குது. காரணம் என்ன? இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை நாம எவ்வளவு, இந்த வேத வசனம் ஒவ்வொன்றையும் எவ்வளவு கனம் பண்ணணும். சில இந்த வார்த்தையை இந்த பைபிளை முத்தம் பண்ணுவாங்க. முத்தம் பண்ணுங்கன்னு சொல்லலை, இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்தா போதும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க வேதம் முழுவதையும் பார்த்த ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஜோடு இருக்கும். இந்த வார்த்தைக்கு உள்ள அர்த்தங்களை, விளக்கங்களை இந்த வார்த்தையை கொண்டே விளக்குகிறார். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வேத வாக்கியங்கள் ஜோடு ஜோடாக இருக்கிறது. இது கர்த்தருடைய ஆவி ஒன்னா சேர்க்குது. வாசிங்க டக்குன்னு, தேடி வாசிங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்னும் குறைவு இருக்காது. இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கிறது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தருடைய ஆவி ஒன்றாக சேர்க்குது. கர்த்தருடைய ஆவினால் தான் இது எழுதப்பட்டது. இந்த ஆவியானவர் தான் இதை ஒன்றாக இணைக்கிறார். இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை விளக்கி காட்டுவது பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவர் தான் எழுத்தாளன். சுமார் 40 பேர் 1300 வருடமாக இந்த பைபிள் 40 பேரால எழுதப்பட்டது, வெவ்வேறு காலங்கள். இந்த 40 பேர் எழுதினதும் ஒரே சத்தியம். இந்த வேதத்தில் ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது. மற்ற எல்லா புஸ்தகங்களும் வாசித்து பாருங்க, ஒன்றுக்கொன்று முரண்பாடு இருக்கும், குழப்பம் இருக்கும், எதிர்மறையா இருக்கும். ஆனா இந்த பைபிள் மட்டும்தான் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் படித்தாலும் ஒன்றை ஒன்று இணைக்குமே ஒழிய, சேர்க்குமே ஒழிய, அதற்குரிய அர்த்தத்தை விளக்கி சொல்லுமே ஒழிய குழப்பமே கிடையாது, முரண்பாடு கிடையாது. ஏன்னா இதனுடைய எழுத்தாளன் யாரு? பரிசுத்த. கரங்களை வைத்து கத்திருப்பீங்க. அப்போ இந்த வசனத்துக்கு, இந்த வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நாளாவது இந்த பைபிளை நீங்க படிக்காம, இத தியானம் பண்ணாம, ஆராய்ந்து பார்க்காம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 42:21 படிங்க சீக்கிரம். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவர் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார்.
வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக மாற்றுவார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. அப்ப நம்ம இந்த வேதத்தை முக்கியப்படுத்தணும். பாரம்பரியங்களை முக்கியப்படுத்தக்கூடாது. கதைகள், ஆசாரங்கள், வழிபாடுகளை முக்கியப்படுத்தக்கூடாது. பண்டிகைகளை முக்கியப்படுத்தக்கூடாது. இந்த பைபிளை முக்கியப்படுத்தணும். ஏன்னா இதைத்தான் ஆண்டவர் முக்கியப்படுத்தி, அதை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதை கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன் என்றாரே, அவரை கனப்படுத்துவது எப்படி? வார்த்தைகளை கை கொண்டு நடக்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், 2 தீமோத்தேயு 3:16-17 தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய அவனை தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது இந்த பைபிள். அல்லேலூயா. நம்மை தேறினவர்களாக நிறுத்துகிறது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து நல்ல தேர்ச்சி அடைய வேண்டுமானால், நீங்கள் பூர்ணப்பட வேண்டுமானால், இந்த பைபிளை அப்படியே நீங்க கைக்கொள்ளணும். இந்த பைபிளை வைத்து எத்தனையோ புத்தகங்கள் எழுதி இருக்கிறது. சில புத்தகங்கள் பைபிளை பற்றி ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றி யாராவது அது படிக்கலாம், ஆனால் அதில் தவறுகள் வந்துடும். ஆனால் பைபிளை நீங்க படிக்கும்போது அதில் ஒரு குறைபாடு கிடையாது. அல்லேலூயா. இப்போ மற்றவங்கெல்லாம் எழுதுகிற புத்தகத்தை விட நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சிலர் பத்திரிகை ஒவ்வொருத்தரும் எழுதின புத்தகங்களை தான் முக்கியப்படுத்தி படிப்பாங்க. இப்படி படித்தவர்களை நான் பார்த்துருக்கேன். தவறான உபதேசங்களை பின்பற்றி போறாங்க, பின்வாங்கி போறாங்க, இடறி போறாங்க. ஏன்னா ஒவ்வொருடைய அனுபவங்கள் வித்தியாசமா இருக்கும். ஆனால் பைபிளை படித்து எப்போதும் இந்த பைபிள் படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா நீங்கள் ஒருபோதும் இடறி போவதில்லை. அல்லேலூயா. தேவன் அருளிய வேதம் அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தில் இருக்கிறது. அவர்கள் நடைகளில் ஒன்றும் பிசகாது. இந்த பைபிள் படி நடக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு நீங்கள் படித்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் உங்கள் காலை இடறலுக்கு, கண்ணிகளுக்கு, சோதனைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு, தேறினவர்களாக உங்களை நிறுத்துவதற்கு இந்த பைபிளை எப்போதும் படிக்கணும். ஜெபம் பண்ணணும், படிக்கணும். ஜெபம் பண்ணணும், படிக்கணும். வேதத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும். ரெண்டு ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவனோடு பேசுகிறோம். வேத புத்தகத்தை படிக்கும்போது கர்த்தர் நம்மோடு டைரக்டா பேசுறாரு. இந்த விசுவாசம் இருக்கணும். ஏதோ ஒரு பைபிள் நாலேஜுக்காக இல்லை பொது அறிவுக்காக இல்லை. அனுதின வாழ்க்கையிலே நமக்கு சரியான வழி நடத்துதலை இந்த வேதம் நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. மனிதனை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, மனிதனை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, இந்த வேதாகமம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. குழப்பங்கள் வரும் பொழுது நமக்கு யார் நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள் என்று கேட்கும்போது நீ அந்த நேரங்களில் ஜெபம் பண்ணி இந்த வேத புஸ்தகத்தை படிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இதன் மூலம் பேசுகிறார். அல்லேலூயா. முதலாவது இந்த வேதத்தை நீங்கள் நல்லா நேசிக்கணும். எல்லாவற்றை விட கர்த்தரை நேசிக்கிறீர்களா அப்படின்னா இந்த பைபிளை நேசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த பலன் உண்டு. கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க.
பத்திரிகை படிக்கிறது, மற்ற கதை புத்தகங்களை படிக்கிறது அதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது. பத்திரிகை படிக்கிறது ஒரு விசுவாசி 5 நிமிஷத்துக்கு மேல் படிக்கப்படாது. நியூஸ் பார்க்குறீங்க டிவியில், அது எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் தான், அதோட நிறுத்திடணும். பிறகு அதில் உள்ள என்ன நிகழ்ச்சியெல்லாம் வருதுன்னு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதில் தான் நீர் குழப்பமே வருது. செல்போனில் பேசுறது எவ்வளோ நேரம்? ஒரு ஆள்கிட்ட பேசணும்னா 5 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள கதையெல்லாம் அதில் விடக்கூடாது, சுருக்கமாக பேசணும். அநேகருடைய பணமெல்லாம் இதில் வீணாகுது, இல்லைங்கதா? எப்போ பார்த்தாலும் என்கேஜிலே இருப்பாங்க, அவ்வளோ ஒரு கான்டாக்ட் பண்ண முடியாது. யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது யாரோ பேசுறதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலத்தில் பிசாசு செல்போன் மூலமாக ஜனங்களை வஞ்சிக்கிறான், விசுவாசிகளையும் வஞ்சிப்பான். செல்போன் டிவி ரெண்டும். பிறகு சினிமா தான் டிவிலே வந்துருமே. இது உங்கள் வாழ்க்கையில தடுமாற்றத்தை உண்டு பண்ணும், குழப்பத்தை உண்டு பண்ணும். தேவனுடைய சித்தம் செய்யக்கூடாதபடி அனைவருடைய வாழ்க்கையிலே குழப்பம், தடுமாற்றம். காரணம் என்னவென்றால் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறது. டிவி நிகழ்ச்சியில நம்ம தாவனத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறாங்க, எத்தனை பேர் பார்த்தாங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் பார்ப்பாங்க. மற்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறவங்க கை தூக்கணும்னா 2 கையுமே தூக்கம். உங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். உங்க நேரத்தை எப்படி செலவு பண்றீங்க? செல்போன்ல எவ்வளவு நேரம் பேசுறீங்க? டிவியில எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்க்குறீங்க? வீணா எத்தனை பேர்கிட்ட பேசுறீங்க? இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப கவனித்து கேட்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேரத்தை வீணாக்காதே. முதலாம் சங்கீதத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இரவும் பகலும் 2வது. முதல்ல கர்த்தருடைய வேதத்தில், இங்க கவனி, கையை கிளறு. ஏன் எப்ப பார்த்தாலும் இங்கேயே பார்த்துக்கிட்டு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. உன்னுடைய பிரியம் எங்கே இருக்கிறது? உன்னுடைய அன்பு எங்கே இருக்கிறது? கர்த்தரை நேசிக்கணும், அவருடைய வேதத்தை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. முதலாவது இந்த வேதத்தை நேசி, 2வது வாசி, பிறகு யோசி, பிறகு மற்றவங்கள்ட்ட பேசி பேசி சுவிசேஷத்தை சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்வோம். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற வாக்கியவான். ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் ஸ்பீடா வாசித்துக்கிட்டு வேலை இருக்குன்னு ஒரு பிரயோஜனம் இல்லை. கேட்குறவங்களுக்கு சொல்றதுக்காக நீங்க 2 அதிகாரம் பார்த்தேன், 3 அதிகாரம் வாசித்தேன், 4 அதிகாரம் வாசித்தேன், 10 அதிகாரமே படிச்சுக்கிட்டு இருக்கலாம், விளங்குதா? ஆனா இந்த வேதத்தை தியானம் பண்ணணும். பிரியமா இருக்கிறது மட்டுமல்ல, நேசிக்கிறது மாத்திரமல்ல, வாசிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். தாவீது சொல்றான், நாள் முழுவதும் அது என் தியானம். என்னத்தை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கானே? அனைவருடைய வாழ்க்கையில குழப்பம். காரணம் என்ன? எதையாவது நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, யாரையாவது நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு பூரா தியானம் என்னன்னா, எப்படி நம்ம அவன் அப்படி முன்னேறிட்டான், இவன் இப்படி முன்னேறிட்டான், இவ்வளோ வசதியா இருக்கான், எப்படி பணம் சம்பாதிக்கும், முன்னேறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு,
இப்படியே நீ தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா குழப்பம் தான் வரும், கவலை வரும். விளங்குதா? விசுவாசிக்கு ஒரே எண்ணம், கர்த்தர் வசனம், தேவன் வசனம், இதே தியானம். அப்போதான் உன்னுடைய வாயில வர்ற வார்த்தை எப்படி வரும்? நல்ல செய்தி வரும், சுவிசேஷம் சொல்ல முடியும். யார்கிட்ட பேசினாலும் இந்த நல்ல செய்தி வரும். இல்லாவிட்டால் விசுவாசிகள் பேசுகிற வார்த்தை மற்றவளை இடற பண்ணிடும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட முடியுமா? சொல்லுங்க. அநேகருடைய வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் என்ன வந்தா? ஆராதனை விட்டுக்கிட்டு எங்கேயாவது சுத்துவாங்க ஊர் ஊரா. ஆராதனை விட்டு விட்டு நான் அங்க போனேன், ஊருக்கு போனேன், கல்யாணம் விட்டு போனேன், சடங்கு விட்டு போனேன், இல்ல முக்கியமா ஒரு வேலை. இதை விட முக்கியமான ஒரு வேலை உனக்கு இருந்தா நீ சரியான விசுவாசியே கிடையாது. நான் அந்த ஊரு போனேன், இந்த ஊரு போனேன், அங்க சபைக்கு போனேன், இங்க நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். உன்னை வைத்த இடத்துல இருக்கணும். அப்படின்னா தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊருக்கு போய் அங்க உள்ள சபையெல்லாம் போய் ஆராதனையில பங்கெடுக்கலாமே. சில ஆராதனைக்கு போக மாட்டாங்க, அது வேற. போராடமெல்லாம் நான் அங்க கூட்டத்துக்கு போனேன், நான் அங்க ஆராதனை போனா உன் வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கு சொல்லு. அங்க போனதுல உனக்கு என்ன மாற்றம் இருக்கு, என்ன வளர்ச்சி இருக்கு, என்ன ஒரு முன்னேற்றம் வந்தது, எந்த காரியத்தில் உனக்கு விடுதலை கிடைத்தது சொல். ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே கர்த்தர் உன்னை வைத்த இடத்துல உண்மையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அப்போதான் கர்த்தர் உன்னோட பேசுவார். நான் அங்க போனேன், இங்க போனேன், கர்த்தர் எனக்கு அங்க ஒரு வெளிப்படுத்தல் கிடைச்சிட்டு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு, ஒரு அற்புதம் நடந்துட்டு நீ சொல்லாம் பார்ப்போம். நடக்காது. நீ போனதை விட நீ என்ன செய்வா? நான் அந்த நகமி சொன்ன மாதிரி நான் என்ன செய்தேன்? நிறைவுள்ளவளாக போனேன். இப்போ வாரது எப்படி வரேன்? வெறுமையாக திரும்பி வரேன். எதுக்கு போனா? பஞ்சம் பிழைக்க போனா. ஆனால் சாட்சி எப்படி சொல்றா? நான் நிறைவுள்ளவளா நீ எதுக்கு அங்க போனா? மோவாபு. நீ இருக்க வேண்டிய இடம் பெத்லகேம், எருசலேம், தேவனுடைய சபை, தேவனுடைய வீடு, தேவனுடைய சமூகம். எங்க ஒன்னாலும் அது மற்ற நாள் வச்சுக்கணும், மற்ற நாள் வச்சுக்கணும். விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுக்கிட்டு நீ வேற எங்கேயும் போனா உன்னால பிரச்சனை தான் வரும், உன்னால மற்றவர்களுக்கு குழப்பம் தான் வரும். ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காதே. நீ போற இடத்துல ஏதோ பாதிப்பு தான் வரும். கவனமா இரு. அதான் எங்க போனாலும் ஆண்டவரே நாம் இந்த இடத்துக்கு போனோம் சித்தமா கேட்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீ அப்படி போகாத மகளேன்னு சொல்லுவார். போகாத, இங்க இரு. இத்தனை பேர் போற இடங்கள்ல எல்லாம் குழப்பம் வந்திருக்கு. நீ கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை பாதிக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீ கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் பாதிப்பும். நீ ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைச்சிட்டு போறியோ, நம்ம போய் வாழ்த்துக்கள் சொன்னா அது ஆசீர்வாதமா இருக்காது. உனக்கே தெரியாது, எனக்கு தான் தெரியும். நீ அங்க போய் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு தான் வரும். அதனால விசுவாசி உன்னை வைத்த இடத்துல உண்மையாயிரு. அல்லேலூயா. ஆராதனை விட்டு விட்டு பண்டாரம் மாதிரி அலையாத, ஏச மாதிரி அலையாத, வேட்டையாடாத. யாக்கோபு போல என்ன செய்யணும்? கூடார வாசியாயிரு. உன்னை குணசாலியா மாற்றுவார். அல்லேலூயா. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். காரணம் என்ன? அவன் வீட்டில் ஒழுங்கா இருக்கான். ஏசா எங்க போனா வேட்டையாட போயிட்டான். எனக்கு அது இல்லை, இது இல்லை. சரி,
சிலர் ஊழியம் ஊழியன்னுக்கிட்டு ஊரெல்லாம் அலையிறாங்க. என்ன ஊழியம் செய்தால்னு கேளுங்க. சபையை விட்டு போய் காப்பியை வாங்கி கொண்டு கொடுத்துக்கிட்டு அப்படிங்க ஐயா, அது வச்சிட்டு போ. சரி தம்பி, முக்கியமான செய்தி வருது உங்களுக்கு. இல்லையா? சாப்பாடு வாங்கிட்டு வரணும், காப்பி வாங்கி கொடுக்கணும், பிறகு என்ன செய்யணும்? யாரும் வந்தால் பஸ் ஏற்றி விட போகணும், டிக்கெட் எடுக்க போகணும். இதுதான் ஊழியம். கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறார்? நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். நீ போய் என்ன செய்திருக்கா கேட்டா அங்கே என்ன செய்திருக்காங்க? இவர் அங்கே என்ன செய்தாருன்னு கேட்டா இவர் காப்பி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, கடைக்கு போயிட்டு இருக்காரு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காரு. பத்தியெல்லாம் ஊழியத்தை எத்தனை பேர் இப்படி இடறி போறாங்க. வெளியே சொல்லாத ஊழியம், செயல்ல காட்டு. ஊழியத்துக்கு ஒன்று அழைத்திருக்காரு நீட்டு வாய்னால சொல்லாத. நான் ஊழியத்துக்கு கத்தர் அழைத்த நான் ஊரெல்லாம் விளம்பரமா பண்ணேன். அத்தனை ஊழியத்துக்கு அழைத்தார், என்ன ஊழியத்துக்கு அழைத்தார் அப்படி சொல்லலையே. வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டு, செயல்ல காட்டு. ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணு. ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ண முடியல. ஊழியம் ஊழியம். இங்க 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 உனக்கு என்ன கண்ணத்தை கை விடுது? நீ நல்லா உட்காரு, கையை கிட்ட கைதி மாதிரி. விசுவாசி அநேகருக்கு தெளிவில்லாம குழப்பத்தில் அலைய காரணம்னா பைபிளை சரியா படிக்கல. சில பைபிள் காலேஜ் படிச்சனா அவங்களுக்கும் பைபிள் தெரியாது. வாழ்க்கையில நீ அனுபவிக்கணும். பைபிளை படிச்சா போறாது. உன் வாழ்க்கையில இந்த பைபிள் படி உன்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கணும். வேத வசனத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. பைபிளை படிக்கும் போது உன் அனுபவத்துக்கு இது ஒத்து வரலன்னா அதோட நிறுத்து, சரிப்படுத்திக்கிட்டு அடுத்தால வாசி. சும்மா கதை புத்தகம் வாத்து மாதிரி வாத்துட்டு போகாத. அல்லேலூயா. சோதனம். பைபிளை படி, பைபிள் படி நட. பைபிள் படி நடக்க முடியாட்டா உன்னை பைபிளை தூக்கிட்டு அலையாத. பைபிளை கையில எடுத்தா பைபிள் படி நட, இன்னும் பைபிளை கீழே வச்சுட்டு நட. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா. யாக்கோபு கூடார வாசி அவன் வீட்டிலே இருந்து, அப்படின்னு அர்த்தம் என்ன? வீட்டில இருந்து சமையல் பண்ணதில்லை. விளங்குதா? கர்த்தருடைய வசனத்தை அந்த மரியாளை போல இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா. அந்த மார்த்தாளுக்கு மரியாளுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து, அவ பறவைக்கு சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கா பாரு, நான் எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இயேசு கிறிஸ்து அவளை மெச்சுக்கிட்டாரா? நீ நல்ல வேலை செய்யறோம், பரவாயில்ல. இல்ல, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளா. அல்லேலூயா. அது என்ன? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய செய்திகளை அவள் கவனமா கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்ப ஆண்டவர் இவ்வளவு பாராட்டுறாரு, அவளை என்ன செய்ய கடிந்து கொண்டார். தேவையானது ஒன்றே உன் வாழ்க்கையில. அங்கும் இங்கு அலையாத, பணத்தை தேடி அலையாத. இந்த உலகத்தில் உள்ள ஆத்தி செல்வம் ஐஸ்வர்யம் இதை தேடி அலையாத, உன்னை தேடி வரும். நீ அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தா, சில வேலை இல்லை வேலை இல்லை, நீ அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி காத்திருப்ப, வேலை உன்னை தேடி வரும். வேலை உன்னை தேடி வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவார். ஆனா அவருடைய பாதத்துல இரு, அவருடைய சமூகத்துல இரு, அவருடைய வார்த்தைக்கு காத்திரு, அவருடைய வார்த்தையே சிந்தித்து கொண்டிரு. அல்லேலூயா.
தியானம் பண்ணி கொண்டிரு. அல்லேலூயா. ஈசாக்கு சாயங்கால வேளையில் என்ன செய்தான்? தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன தியானம்? எலியேசர் போனார, இன்னும் ஆளை காணலையே, மனைவி எப்போ வருவான்னு தியானம் பண்ணிக்கிட்டாருன்னா சிலர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஈசாக்கு தியானம் பண்ணான்னா, என் மனைவி எப்போ வருவாப்பா, எவ்வளவு நேரமாச்சு, எத்தனை நாளாச்சு, போனவரை காணலையே, இதே தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கல்யாணத்தை பற்றி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காதே, எனக்கு கல்யாணம் ஆகலையே, எப்ப நடக்குன்னு அதை நினைச்சு தியானம் பண்ண. யாரோ எங்க இருக்காரோ அப்படி தியானம் பண்ணாத, நினைக்காத, மறந்துரு. ஆண்டவரை நினைச்சு கொண்டே இரு, அவரை தியானம் பண்ணு. ஈசாக்கு அப்படி தியானம் பண்ண போது, அல்லேலியா, ரெபேக்காள் ஒட்டகத்தில் தானா வந்து இவன் தேடி போகல. சிலர் பொண்ணு எங்க கிடைக்கும், மாப்பிள்ளை எங்க கிடைக்கும், ஊர் ஊரா அலைகிறாங்க. அலைஞ்சு ஒன்றும் நடக்காது, சரியானபடி நீங்க ஒன்றும் கிடைக்காது. இருக்க இடத்துல ஒழுங்காயிரு, கர்த்தரை நம்பிரு, கர்த்தருக்கு காத்துரு, அவருடைய வசனத்துக்கு காத்துரு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி, அவருடைய வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டு இரு. அல்லேலூயா. ரெபேக்காள் தானாகி வரும், சரியான நேரத்தில் வரும். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் இப்படிதான். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க உன்னை ஒப்புக்கொடு, வசனத்தின்படி காத்துரு, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிரு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியமா இருக்க காரணம் என்ன? வீட்டில் இருந்தான். வீட்டில் என்ன சொல்றாங்க, அந்த உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருந்தான். வெளியில சுத்தல. ஏசா வேட்டையாடி அலைகிறான் இல்ல, முடிவில் அவனுக்கு தகப்பன் ஆசீர்வாதம் இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதமும் இல்லை, ஊர் ஆசீர்வாதம் கிடைக்கல. கண்ணீர் விட்டு அழுறான். அங்க சுத்தினேன், இங்க சுத்தினேன், வேட்டையாடிக்கிட்டு வந்தேன். சிலரு ஒவ்வொரு நாளும் வேட்டை தான். சில ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி விட்டு திங்கிழமை வேட்டையாட போயிடுவாங்க. சில சனிக்கிழமை வந்தா விட்டு ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வேட்டைக்கு போயிடும். ஆனால் யாக்கோபு சிஸ்டர் எங்க கோனிங்க, யாக்கோபு குணசாலியான வீட்டில். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்க. அல்லேலூயா. 17-11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, இதை படிச்சுக்கிட்டு காரியங்கள் இப்படி எல்லாம் இருக்குது நமக்கு தெரியாம போச்சே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம். தெசலோனிக்க பட்டணம் மாதிரி கிறிஸ்தவர்கள், அவர்களை விட இவர்கள் முந்தி விட்டார்கள், நற்குணசாலிகளாக மாறினார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா. உன்னை பற்றி சொல்லுகிற சாட்சி என்ன? வாயாடி, எங்க போனாலும் சண்டை தான் வரும், பிரச்சனை வரும், அப்படி சொல்றாங்களா? நல்ல குணசாலி. உங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் வீட்டில் நல்ல சாட்சி சொல்லணும். யாக்கோபை போல நல்ல சாட்சி, நல்ல குணசாலி. மனைவி நல்ல சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இங்க கவனி, வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்லணும், பக்கத்து வீட்லையும் சொல்லணும். வந்து அம்மா ரொம்ப சண்டை தான் போடுவாங்க எப்போ பார்த்தாலும். ஒரு சபை கூட்டம் அவங்க எங்க வருவாங்க? ஆத்துமாதாயம் பண்ண முடியுமா? உங்க வீட்டில் மட்டுமல்ல, பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு நற்சாட்சியா ஜீவிக்கணும். நல்ல குணசாலி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பற்றி அப்படி சொல்லணும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அல்லேலூயா. நல்ல குணசாலியா நீங்க மாறன்னா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டில் போய் பழக்கம் விட்டு இருந்தா ஒன்றும் குணம் மாறாது, சுவாபம் மாறாது. வீணா பேசாத, புரளி பேசாத, யாரையும் குறை சொல்லாத.
புருஷனை பற்றி மற்ற இடங்கள்ல போய் குறை சொல்லாத, மனைவிய குறை சொல்லாத. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாரு. உன் சுபாவம் மாறும், உன் பழக்க வழக்கங்கள் மாறும். கோபம், எரிச்சல், குறை சொல்றது, பிடிவாதமான குணம். சில சகோதரிகளுக்கு எப்போ பார்த்தாலும் எரிச்சல் தான் இருக்கு, முகத்தில் பார்த்தா சந்தோஷம் இருக்காது. காடுவேன் இங்கே பாருங்க, என்ன பாருங்க, என்ன தூக்கம் தான் கண்ணாடியை தூக்கி தூரப்படுங்க. வந்ததே பிந்தி வெறும் வந்து தூக்கமா? இந்த வசனம் கேட்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருதாக்கம்? தூக்கம் வந்துனாலே அது வேற. அதுதான் பாட்டில் படிச்சமே தோத்துறோம். வைசலா, தூக்கத்தின் ஆவி வந்து அமரட்டும், அப்படியே படிச்சீங்க. இந்த பாட்டு முதல்ல ஒரு பாட்டு படிச்சோம்லம்மா, என்ன? தூக்கத்தின் ஆவி வந்து அமரட்டும், அப்படியே படிச்சீங்க. நான் கவனிக்கல உங்களை. தூக்கத்தின் ஆவி தொலைந்து போகட்டும், இந்த ஜன்னல் வழியா போட்டும், கொக்கர வழியா போட்டு மேலப்பாளையம் தாண்டி போட்டும். அல்லேலூயா. தூக்கத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்க விட விசுவாசி. வேத வாக்கியங்களை கேட்டபோது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அனல் மூட்டி எழுப்பணும். அங்க அனல் இருந்தா தான் பிடிக்கும். வசனத்தை கேட்கும் போது அங்க அனல், ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்புறோம், கொழுந்து விட்டு எரிகிறது. யாக்கோபு நல்ல ஒரு குணசாலியா மாறி சாட்சி பெற்றான். விசுவாசியே, உங்க வீட்டுல நல்ல சாட்சி வேணும். புருஷன் நல்ல சாட்சி சொல்லணும், பக்கத்து வீட்டில் உள்ளவர் நல்ல சாட்சி சொல்லணும், குடும்பத்தில் உள்ளவர்களான சாட்சி. அப்பதான் நீ ஆத்துமாதாயம் பண்ண முடியும். நீ வேலை செய்யற இடத்துல நல்ல சாட்சி, நல்ல குணசாலி. எப்படி வரணும்னா, வேத வாக்கியங்களை தினந்தோறும் வாசிக்கணும், அதை நேசித்து வாசிக்கணும், அதை தியானம் பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ரைசலா சோத்திரம். என்ன ஆராய்ச்சி? ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு ஆராய்ச்சியா இல்ல, உன்னுடைய வாழ்க்கையோடு ஒத்துப்பாரு, ஒப்பிட்டு பாரு. இந்த வேத வசனமும் என்னுடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கிறதா? சரிப்படவில்லையா? உன் வாழ்க்கையோடு இந்த வசனம் ஒத்து போகவில்லையா? அங்கு நிறுத்து, வரை ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும், வசனத்தின்படி மாற்றும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார், சுபாவத்தை மாற்றுகிறார், கோபத்தை மாற்றுகிறார். எரிச்சலின் ஆவி போய் மற்றவர்களோடு பேசும்போது, வீட்டில் மற்றவங்களோடு புருஷனோடு பேசும்போது அன்பா பேசி பழகுங்க. முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும். இல்லையா? எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் உங்க கை குலுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கேளுங்க. நான் சொல்லாமலே அடிக்கடி நீங்க எப்படி கேட்கணும். அல்லேலூயா. ஆத்துமாதாயம் பண்ணனா விசுவாசிகளும் முகத்துல என்ன இருக்கணும்? அகத்திலையும் இருக்கணும், முகத்திலையும் இருக்கணும். உள்ள வர்மம் வச்சுக்கிட்டு வெளியில ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு நிமிஷம் தான். நிரந்தரமா இருக்கணும். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. என்ன சொன்னா ரொம்ப பரிதாபமா, ஆராதித்திடு இயேசுவே, ஆராதித்திடு இயேசுவே. அப்படி மகிழ்ச்சி கூட உங்களை பார்க்கும்போது நான் கவனிச்சு பார்க்கணும்ல, உங்களை முகம் எப்படி இருக்கு, இருதயம் எப்படி இருக்கு, கர்த்தர் பார்க்கிறாரு. அப்ப அவரு மகிமைப்படுவார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுங்க. நல்லா நல்லா மகிமைப்படுது. ஓ ரபா கராத்தி காபா ஜீசஸ். அல்லேலூயா. ஓரியா வராசியா தியா காபா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனம் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது.
நித்திய ஜீவன் அடங்கி இருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேற ஆராய்ச்சி வேண்டாம். அவர் எப்படி, இவர் எப்படி, சபையில வந்து அந்த அம்மா எப்படி இருக்காங்க, இந்த ஐயா எப்படி இருக்காங்க, பழைய விசாரிச்சு அவங்க எப்படி இருக்காங்க, புதுசா இன்னைக்கு வந்தவங்க இவங்க எப்படின்னு உடனே ஆராய்ச்சிக்கு தொடங்காத. ஒன்னு ஆராய்ந்து பாரு. அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாரு. உன் வாழ்க்கையோடு இந்த வேத வசனத்தை ஒத்து, அதான் ஆராய்ச்சி. அதனால அவங்க நல்ல குணசாலிகள் என்று நற்சாட்சி பெற்றாங்க. அப்படின்னா தான் நீ ஆத்துமா ஆதாயம் பண்ண முடியும். ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணாம இப்படி வாரா சபைக்கு வரும்போது? நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும்போது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாய் திறக்க மாட்டேங்குது. ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணாம துணிகரமா இப்படி வந்து உட்கார்ந்துக்கல. சபைக்கு வந்தேன், ஆராயணைக்கு வந்தேன். ஒரு ஆத்மா ஒரு வாரம் முழுவதும் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியாது. நீ என்ன விசுவாசி? உனக்குள்ள என்ன வல்லமை இருக்குது? தேவ அன்பு இருக்கிறதா? நீ மௌனமா இருக்க முடியாது. சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியாது. உன்னுடைய இருதயத்தில் வசனம், இந்த வசனமா நிறைந்து இருக்குமானா இந்த வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவா. இல்லாட்டா வேண்டாத ஏதாவது வார்த்தைகளை பேசி இருக்கிறதையும் கெடுத்துருவா. வீட்டில் சண்டை வர காரணம் வசனம். வசனத்தை தியானம் பண்ணு. உன் வாயிலிருந்து நற்செய்தி வரட்டும், துச்செய்தி வரக்கூடாது. எப்ப பார்த்தாலும் வசனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேகமாயிரம் பொன்னொழியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். கரங்களை வீட்டு ஒரு அல்லையா. அநேகமாயிரம் பொண்ணு வெள்ளி, பொன்னையும் விட மாட்டீங்க, வெள்ளியும் விட மாட்டீங்க, செம்பையும் விட மாட்டீங்க, இரும்பும் விட மாட்டீங்க, கல்லையும் விட மாட்டாங்க, கட்டையும் விட மாட்டாங்க. அநேகமாயிரம் பொன் வெள்ளி, நீர் விளம்பின வேதமே நலம், வேதமே நலம். பொண்ணு வெள்ளி விட மாட்டாங்க. அது சும்மா உங்களுக்கும் இந்த காத்துல கழுத்துற மாட்டிருக்கா வச்சிருக்கே. அது இல்லாட்டால் சிலருக்கு உயிரே போயிடும், மயக்கம் வந்துடும். ஐயோ இல்லையா, என்ன பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க? அல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை உங்க வாழ்க்கையில காட்டுங்க. வித்தியாசம் உலகத்தார் போல அனுபவிக்கணும் என்று நினைக்காதே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதே. உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்க்கும்போது, பரிசுத்தாவி பெற்ற ஜனங்களை பார்க்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும், ஒரு வித்தியாசம் தெரியணும். அல்லேலூயா. உன் முகத்தை பார்க்கும்போது வித்தியாசம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பான். இந்த உலகத்தில் ஒண்ணுமே உனக்கு ஒப்பிட முடியாது. அவ்வளவு விலையேறப்பட்டவர்கள். காரணம் என்ன? இந்த விலையேறப்பட்ட வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்க வாழ்க்கையை மாற்றுகிறது, வாழ்வை மாற்றுகிற வசனம். தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றுது, ஜீவியத்தை மாற்றுகிறது. குடிகாரன், கொலைகாரன், தீவிரவாதி, திருடன் இவளை மாற்றி நல்ல குணசாலியாக மாற்றுகிறது. கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க, துதிங்க. அல்ல சுவாபம் எப்போதும் நல்லதே செய்யணும், அப்படி ஒரு வாஞ்சை வந்து எப்போதும் ஆண்டவரையே பார்க்கணும். மனுஷரை பார்க்காத, உலகத்தை பார்க்காத, பின்வாங்கி போனவர்களை பார்க்காத, இயேசுவை நோக்கி. அதுவும் வார்த்தை மாதிரி முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினாரே, அவரை நோக்கி பாரு. உலகத்தில் உள்ள மனிதர்களை, பின்வாங்கி போன மனிதர்களை நீ பார்க்காத, பின்பற்றாத. அல்லேலூயா. வல்லமை உள்ள வசனத்தால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிருஷ்டிகளையும் அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். சகலவற்றையும், எபிரேயர் முதல் அதிகாரில் சகலவற்றையும் அவருடைய வல்லமை உள்ள வசனத்தால தாங்குறாராம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எல்லா கிரகங்களையும் அவருடைய வசனத்தால் தாங்குறார். வசனத்தால் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம்.
சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே, எல்லா சிருஷ்டிகளும் தேவனுடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் இந்த வசனம் அப்படியே தாங்குது. பாருங்க, இந்த வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இல்லை கீழே விழுந்துரும். சூரியன் டப்புன்னு கீழே விழுந்துரும், சந்திரன் விழும், நட்சத்திரங்கள்லாம் டப்பு டப்புன்னு மேலே விழுந்துரும், பெரிய உலகமே அழிஞ்சு போகும். இந்த உலகம் அழிஞ்சு போகாமல் காக்கிறது அவருடைய வார்த்தை. நில் அங்கே. ஸ்தோத்திரம். யோசுவா பேசுறான்ல, சூரியனே ஆயிலோன் மலை மேல் நில்லு. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. ஏன்னா அந்த வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமை உள்ள வசனத்தினால அவர் எல்லாவற்றையும் தாங்க. சூரியன், அதெல்லாம் ஒழுங்கா அந்த வேலையை செய்ய காரணம்னா, அதெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறது என்ன? தேவனுடைய வசனம். இதே போல மனுஷனும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தா எல்லாவற்றையும் நேர்த்தியாக நாம் செய்ய முடியும். ஒரு குழப்பமே இருக்காது. குழப்பம் யாருக்கு இருக்குது? கலக்கம் யாருக்கு இருக்கு? வசனத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. தேவ வசனத்தால் நீ நிறைந்திருப்பாயானா, அல்லேலூயா, ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் உனக்கு. ஒரு சமாதானம். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம், அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வேதத்தை தாவீது அறிவதற்கு முன்னால நான் வழி தப்பி நடந்தேன்கிறான். அல்லேலூயா. ஆனா அந்த வசனத்தை அவன் ஏற்றுக்கொண்ட போது, கை கொண்ட போது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. அல்லேலூயா. தோத்திரம். இல்லாவிட்டா நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். அவனுக்கு வந்த உபத்திரவத்தில், பாடுகள்ல இந்த வசனத்தை அவன் படித்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. துக்கம், வேதனை, வியாதி, துன்பங்கள் வரும் பொழுது வேத வசனத்தை படி, அதை தியானம் பண்ணு, அந்த வசனத்தை கீழ்ப்படி. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை என்ன செய்கிறார்? குணமாக்கி ரட்சிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை அனுப்புகிறார். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து செய்தி கேட்கும் போது அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா. தோத்திரம். 107 சங்கீதம் 20 வசனத்தில் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி ரட்சிக்கிறார். கரங்களை வீட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பலகீனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் பணத்தை வீணாக்காதே. அவர் தமது வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குறாரு. வசனத்தில் இருக்கிற வல்லமை. அதனால 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, என் வேலைக்காரன் பிழைப்பான். நீங்க அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் வீட்டுக்கு வாரேன்னு சொல்றாரு. இவன் என்ன சொல்றான்? நீங்க என்ன சொல்லுங்க? சரி, ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க வாங்கன்ட்டு கூட்டி. அவன் என்ன சொல்றான்? வேண்டாம், அதுக்கு நான் பாத்திரம் அல்ல. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். அவர் சொன்ன வார்த்தை அங்க வீட்டில் இருந்த வேலைக்காரனுக்குள்ள கிரியை செய்யாது. உடனே அந்நேரத்தில் தானே அவன் சொஸ்தமானார். கரங்களை வீட்டு கத்திர துதிங்க. நல்ல சகோதரர், யாரும் உங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஊரூர அலையாத. எங்க கூட்டம் நடக்கு, எங்க யார் வருவா, ஜெபம் பண்ண யார் வருவா, தீர்க்கதரிசனம் சொல்லுது யார், அலையாத. நீ இருக்க இடத்திலேயே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உனக்கு நேராக அனுப்புகிறார். விசுவாசிக்கணும், நீ தேவனுடைய பிள்ளை. இந்த வார்த்தையை கேட்கும் போதே உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இந்த வார்த்தையில். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எத்தனை பேர் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினாங்க?
இன்னைக்கு எழும்பிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. லாசரு வருத்து போனா ஒரு வார்த்தை லாசரே நீ வெளியே வாப்பா, அவ்வளவுதான், வெளியே வந்துட்டான். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. சிறுவன் மரித்து, சிறுவனை எழும்பு, பாடையில் கொண்டு வந்து மரித்து போன வாலிபனை அவன் உடனே எழும்ப மாட்டேன்னு சொன்னா தொட்டாரு, தோட்டத்தான் அவன் மேல பாடையை தொட்டாரு, அவன் உயிரோட எழும்புவான். வாலிபன், வாலிபர்களை தொட்டா போதும், அல்லேலூயா, உயிர் மீட்சி உண்டாகிறது. மரித்த நிலைமையில செயல்படாம இருக்கிற மனிதர்களை மாற்றுகிறார், வாலிபர்களை எழுப்புகிறார், உயிரோட எழுப்புகிறார், உயிர் மீட்சி உண்டாக்குறது. செயல்படாம இருக்கிறாயா வாலிபனே? நீ ஞானஸ்நானம் பெற்று எத்தனை வருஷம் ஆச்சு? நீ பரிசுத்தாவி பெற்றாயா? நீ ஆண்டவருக்காக என்ன செய்கிறா? உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? வளர்ச்சி இல்லாம இருக்கிறதா? மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறாயா? சாட்சி இல்லாம இருக்கிறாயா? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி, வசனத்தை விசுவாசத்தோட ஏற்றுக்கொள், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அற்புதம் எங்கேயாவது நடக்கானே அலைந்து தெரியாதே. நீ இருக்கிற இடத்துல உனக்குள்ளே வசனத்தை கேட்கும் போதே அற்புதம் நடக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் கிருபை உள்ள வசனம். சொன்னாங்க அவர் பேசும்போது அப்படி வசனம் எவ்வளவு கிருபையாக வந்து இறங்குது, இந்த வசனத்தில் எவ்வளவு கிருபை நிறைந்திருக்கு. ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கும் போது, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய கிருபை வந்து உன்மேல் இறங்குகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடினமான உன்னுடைய உள்ளத்தை உடைக்கிறது, கல்லான இருதயத்தை உடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த வசனம் உன்னை பரிசுத்தமாக்குகிறது. வசனத்தை கேட்கும் போதே இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யோவான் 15:3 என் உபதேசத்தை கேட்கிற எல்லாரும் நீங்க பரிசுத்தமானீங்க, சுத்தமாயிட்டீங்க. அல்லேலூயா. யோவான் 17:17 உம்முடைய வசனத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும். இப்பொழுதே அவர்கள் பரிசுத்தமாயிட்டாங்க. வசனத்தை கேட்கும் போதே உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, பாவம் மன்னிப்பு, உன்னை பரிசுத்தமாக்குகிறார். இந்த வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது, சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அற்புதம் நடக்குது. எந்த காரியத்தில் உனக்கு விடுதலை இல்லை, எந்த காரியத்தை உன்னால விட முடியல, வெறுக்க முடியல. அனே பாவத்தை சில விட முடியலையே, வெறுக்க முடியலையே, தானா வெறுப்பாங்க. சில சொல்ற என்னன்னா விட்டுருங்க, அவங்க போக்கல. அவங்க என்னைக்கு தானா வெறுக்குதோ அன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக்கலாம். தானா யாரும் வெறுக்க அப்படி வசனம் கேட்டு கீழ்ப்படியும் போது வெறுப்பு உண்டா. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் தன்னையே முன்னையே நீ வெறுக்கணும். நான் வெறுப்பை உண்டாக்குவேன், நீ வாம்பாட்டு செய்யலாம் செய்கிட்டே இரு. என்னைக்கு நான் உனக்கு வெறுப்பு உண்டாக்கணும் அன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தா போதும். அப்படியே சொல்றாரு. ஒரு நாளும் வெறுப்பு வராது மனுஷனுக்கு. ஒன்றையும் தானா வெறுத்துக்கிட மாட்டான். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்பு கொடுத்தாயனா உனக்கு வெறுப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ சின்ன பிள்ளைகள் தெரியாம செய்யற பாவத்தை செய்யறாங்க. அப்போ சரி, இந்த பிள்ளைகள் நல்ல அறிவு வந்து என்னைக்கு வெறுக்கிறார்களோ அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் கொடுத்துட்டா போதும். அப்படியே சொல்லு வசனம். ஆண்டவர் அப்படியே சொல்றாரு, சிறு பிள்ளைகளுக்கே கற்றுக் கொடுக்கணும். இன்னும் விழுந்த பிராயத்தில் விளங்குதா? நல்ல விவரம் வந்த பிறகு பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம், சரியா போகும். சிலர் இப்போ இப்படிதான் இருக்கும். வாலிப பிராயத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா நல்லா மாறிடுவான், மாற மாட்டான், அதை விட மோசமாயிருவான். விளங்குதா? ஆகவே இளமையிலேயே
வசனத்தை கேட்கும் போது உனக்கு வெறுப்பு உண்டாகும். இல்லாம நீ வெறுக்க முடியாது. உலகத்தை வெறுக்க முடியாது, ஆடம்பரத்தை வெறுக்க முடியாது, பொண்ணு வெள்ளி இதெல்லாம் வெறுக்க முடியாது. எப்ப வெறுப்பு உண்டாகும்? நீ பைபிள்ல இருக்கு தெரியுமா? வெள்ளியும் பொண்ணு வேண்டாம் வெறுப்பாரு. எசேக்கியேல் 7:19 இருக்கு. இப்போ இல்ல, இப்போ உங்களுக்கு வெறுப்பு. நீங்களா வெறுக்கணும், தானா வெறுப்பு வராது. சினிமா பார்க்க அவனா விருத்து விடட்டப்பா, அது இப்போ அவங்க நீங்க கம்பல் பண்ணாதுங்க. அதை விடு இதை விடு, எதுக்கு? அவனா என்னைக்கு வெறுக்கான அது பிறகு பார்த்துக்கணும். வெறுக்க மாட்டான். உபதேசம், வசனத்தை சொல்லு, உபதேசத்தை சொல்லு, அப்பதான் வெறுப்பு வரும். சிலர் பேச்சே விட மாட்டாங்க. ஒன்னும் பேசுறாங்க, இப்ப ஒன்னும் பேச பையன் ஒன்னும் பேசுறாங்க. பிசாசு அப்படி சொல்லுது. வசனத்தை சொல்ல விட மாட்டான், உபதேசம் கொடுக்க விட மாட்டான். ஐயோ பையன்கிட்ட ஒன்னும் சொல்லிடுறாங்க, அவன் அவன் வந்து வருத்தப்படுவான், ஏதாவது பண்ணிடக்கூடாது. பிசாசு எப்படியெல்லாம் மனுஷனை வஞ்சிக்கிறாங்க. சின்ன பிள்ளைக்கு நீ உபதேசம் கொடுக்கணும், சிறு பிள்ளைக்கு. அல்லேலூயா. 3 வயதுக்குள்ள, பெரிய அறிஞர்கள் சொல்றாங்க, 3 வயதுக்குள்ள சின்ன பிள்ளைகளுக்கு உபதேசம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல வழியில கொண்டு வர முடியும். அது உங்க கையில இருக்குது, பெற்றோர்கள் பிள்ளைகள் கையில இருக்கிறது. அப்பொழுதே வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. சிக்ஷித்து உம்முடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேத வசனத்தை கொண்டு சிச்சை. அல்லேலூயா. அப்போ அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் பரிசுத்தாவி பெறுவான், அவன் நல்ல குணசாலியா மாறுவான். அவனை மாற்றிருந்த வசனம், உபதேசம், கேட்கிற உபதேசத்தினால சுத்தமானாங்க. இந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, விடுதலை வேண்டுமா, வெறுப்பு வேண்டுமா? ஸ்தோத்திரம். வசனத்தை தியானம் பண்ணணும், வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கணும், சிந்தனை பண்ணிக்கிட்டே. அல்லேலூயா. அப்போ உங்க சிந்தனை வீணான சிந்தனை வராது. மைண்ட்ல எப்போதும் வசனம், ஒவ்வொரு வசனமா அங்க பேசிக்கிட்டு இருப்பாரு கர்த்தர். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், சொல்லுங்க சொல்லுங்க, காட்வின் சொல்லுங்க, நிலைத்திருந்தால் நீங்கள் என்னிலும், அவரையும் வசனத்தையும் பிரிக்க முடியாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கரங்களை வீட்டு ஒரு அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் வரும். ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லை? நீ வசனத்தை கேட்கல, வசனத்தை இருதயத்தில் பதித்து. வேத வசனத்தை இருதயத்தில், வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற என் ஜனங்களே, ஏசாயா 51 மனுஷனுடைய நிந்தனைகளுக்கு பயப்படாதுங்க, கலங்காதுங்க. வேதத்தை இருதயத்தில் பதித்து வை. இருதயத்தில் என்ன இருக்குது? இருதயத்தில் தான் பொல்லாத சிந்தனைகள், ஆசைகள், இச்சைகள் எல்லாம் வருது. அப்ப இந்த இச்சை உருவாகிறது இந்த இருதயத்தில். வேத வசனத்தை பதித்து வை. ஹார்ட் அட்டாக் ஏன் வருது? இருதய சம்பந்தப்பட்ட வியாதி ஏன் வருது? இருதயத்தில் வசனம் இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை. அதனாலதான் கவலை வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. பரிசுத்தாவில நிறைந்து வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்ப எரிச்சல் வராது. இல்லையா? எரிச்சல்ங்கிற எரிச்சலின் ஆவி. விசுவாசிக்கு ஒருபோதும் எரிச்சல் வரக்கூடாது. உங்களை மற்றவங்க கொஞ்சம் கடிந்து கொள்றாங்கன்னு வைங்க, உடனே எரிச்சல் வரக்கூடாது. அன்பா பேசணும், சகோதரிகள் அன்பா பேசணும். அப்பதான் புருஷனை ஆதாயம் பண்ண முடியும். பார்க்குற பார்வையிலே இடறிடுவான். இல்லைங்களா? மனைவி விட்டு அன்பா பேசி பழகணும். அல்லேலூயா. நடக்கைனால ஆதாயப்படுத்தணும், நடக்கைனால மற்றவளை ஆதாயப்படுத்தணும்.
பிள்ளைகளை ஆதாயம் பண்ணும். பிள்ளைய ஒன்னால ஆதாயம் பண்ண முடியலன்னா உன்னுடைய நடக்க சரியில்லை. புருஷனை ஆதாயம் பண்ண முடியலன்னா உன்னுடைய நடக்கை சரியில்லை. நீ முன்மாறியா நட, முழங்கால நில்லு. புருஷன் ரட்சிக்கப்படலையா, முழங்கால் நின்னு. புருஷனுக்கு ஒரு பாதிப்பு இருக்கா, நீ முழங்கால் நின்னு கண்ணீர் விடு. குறை சொல்லிட்டே அலையாத. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆகவே நடக்கையினால் அவளை ஆதாயப்படுத்த, உன்னுடைய ஜீவியத்தை மாற்றக்கூடிய, வாழ்வை மாற்றக்கூடிய வசனம். இந்த வசனத்தோடு நீ இணைந்திருக்கணும், நிலைத்திருக்கணும். இந்த வசனம் இப்போ பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போனா என்ன பிரசங்கன்னு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி கூட்டத்திலையும் இந்த செய்தி தான் கொடுக்க வரேன் தொடர்ந்து. ஏன்னு இந்த செய்தி முடிகிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் ஆகும். அதனால நீங்க ராத்திரி கூட்டத்துக்கும் வாங்க, இந்த செய்தியை இன்னும் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடு, உன் வாழ்வை மாற்றும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. யோவான் 8:51 படிங்க. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாவே மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன். வாசிங்க எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. மெய்யாகவே 2 தடவை சொன்னா அது ரொம்ப முக்கியமான வசனம், உண்மையான வசனம். மெய்யாகவே மெய்யாவே ஒரு வார்த்தையை கை கொண்டா மரணத்தை காண்பதில்லை. ஆமென். கீழ்ப்படியாமையினாலே பாவத்தினாலே வந்தது மரணம், சாபம். அது மாற வேண்டுமானா இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி, 100க்கு 100 கீழ்ப்படி. முடிஞ்ச அளவு நான் கீழ்ப்படியும். சிலர் அப்படிதாங்க, என்னால முடிஞ்ச அளவு நான் கீழ்ப்படி செஞ்சா இவ்வளவுதான் முடிஞ்சு, பரவாயில்ல பரலோகத்துக்கு போன்னு சொல்லுவாரா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சாதான் நீங்க எங்க போக முடியும். மற்ற காலேஜில் மற்ற இதில் படிக்கும்போது 50 மார்க்கு 60 மார்க்கு 70 மார்க்கு அங்கே போகும். 1-2 நாளும் கூட போட்டு அனுப்பிடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையாது. கரெக்டா எல்லா காரியத்திலும் சரியா இருந்தா, எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படி நடந்தா 100க்கு 100. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டு வரேன் ஐயா. அந்த காலத்துல ரொம்ப காரியம் தவறுகள் குற்றங்கள் நம்மகிட்ட இருந்து, இப்போ நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா என்ன விட்டுட்டு இருக்கா? ஒரு சொல்ல புகையை விட்டுக்கிட்டு இருக்காரு. முன்னால் நிறைய விட்டுருந்தேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விட்டு. எப்பொழுதாவது குளிர்காலம் வரும்போது பல்வலி வந்தா பாக்கு போட்டுக்கிடும், வெத்திலையே சாப்பிட்டுக்கிடும், புகையிலே, அவ்வளோதான். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கணும், அவ்வளோதான். எப்பவும் கிடையாது. அப்படி இருக்கியா? உனக்கு ஆசீர்வாதம் வராது. கொஞ்சம் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நீட்டு இருக்காத. முழுவதும் ஒப்பு கொடு, முழுவதும் கீழ்ப்படி ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். விசுவாசிகள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்துட்டுனா நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க? சில துக்கமத்தோட அப்படி இருக்கணும். எவ்வளோ ஜெபம் பண்ணி பாக்க ஒன்றும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படி, எல்லாமே நடக்கும் உனக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். 100க்கு 100 கீழ்ப்படி எல்லா காரியத்திலும். சில ஞானஸ்தானத்துக்கு மட்டும் நான் கீழ்ப்படிங்க ஐயா, வேற என்னாச்சு? அது ஒரு கட்டளை, அது ஒரு நீதி. அந்த ஒண்ணுக்கு நீ கீழ்ப்படிஞ்சா போதுமா? எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படி. நாகமான் 7 தடவை முழுகினான்னா கருத்து என்ன? அப்படி அர்த்தம் என்னன்னா முழுவதும் கீழ்ப்படிந்தவுடன் அற்புதம் நடக்குது.
வாழ்க்கையில என்ன குறைபாடு, என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன கஷ்டம், 100க்கு 100 கீழ்ப்படி, உடனே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. 100க்கு 100 கீழ்ப்படிங்க. யாரு? ஈசாக்கு. பலிபீடத்துல உன்னை பலியா கேட்கிறாருன்னு சொன்ன உடனே என்ன செய்யிட்டான்? நான் கொஞ்சம் யோசித்து ஜெபம் பண்ணி சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் யோசிக்க வேண்டிய காரியம். நேரு கத்தர் சொன்னான்ட்டு நான் அதை நம்ப முடியாது. எனக்கு ஒரு தரிசனம் கிடைக்கணும், எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொன்னானா? கத்தர் சொன்னார்னு உடனே ஒப்புக்கிட்டு பலிபீடத்தில் வச்சுட்டு உங்களெல்லாம் வச்சா இருப்பீங்களா? ஆளை மாற்றி விட்டுருங்க. அது நாம் இல்லை. நீ 100க்கு 100 அவன் கீழ்ப்படிஞ்சதுனால என்ன நடந்தது? என்ன நடந்தது? அவன் விதைக்கிறான். கத்தர் அவனை ஆசீர்வதி 100 மடங்கு பலன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய வேலையில, தொழில, வியாபாரத்துல நீ செய்யற எல்லாவற்றிலும் 100 மடங்கு ஆசீர்வாதம். அண்ணா 100க்கு 100 கீழ்ப்படியா. அல்லேலூயா. கத்தரை கொடுக்கிறதுலயும் உண்மையா இருக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாய் பெற்றேன், பல பாஷை பேசிக்கிட்டு இருக்கேன், அது நல்லது. ஆனா கத்தரை கொடுக்கிறது தசமாகும், முதல் பலன், காணிக்க, எல்லா காணிக்கையும் கொடுக்கணும். மிஷனரி காணிக்க, ஏழைகள் நிதி, சந்தா, எது கேட்டாலும் கத்தருக்கு கொடுக்கணும். கீழ்ப்படியும். சொன்னா உடனே கீழ்ப்படி. ஆலே வேலை அதுக்கெல்லாம் கொடுக்க முடியுமாயா? உடனே கீழ்ப்படியும். அதான் சேர் வாங்கி போடனா, சரி வாங்கி போடு. அது எதுக்கு? எல்லாம் தேவையா? கிடக்க சேர் போறாது அப்படி சொல்லக்கூடாது. முடிஞ்சதை செய், முடியாதுன்னா வேற. அப்படி செய்தீன்னா காட்டுவீன். கவனிக்கலா? கத்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். எல்லா விதத்திலும். சிலருக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் குறைவு இருக்கும், குடும்பத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும். காரணம் என்ன? நீ எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிஞ்சா, ஒப்பு கொடுத்தா, ஈசாக்கை போல பலிபீடத்தில் வச்சுட்டா, கத்தர் ஒன்று என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் படிச்சுவான். 100 மடங்கு அவனுக்கு ஆச்சு. 100க்கு 100 கீழ்ப்படி. எப்படி கீழ்ப்படிஞ்சா? பலிபீடத்தில் உன்னை கேட்கிறார் ஆண்டவர். பலியா உன்னை பலியா கேட்கிறார். ஒப்பு கொடுத்தான்ல. இதுதான் 100க்கு 100 கீழ்ப்படி. உன்னை ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். இது கொஞ்சம் இருக்கட்டு, அது கொஞ்சம் இருக்கட்டு, அது அவசரத்துக்கு ஆகும், இப்போ அதெல்லாம் முடியாது, நாளடைவில் அதெல்லாம் சரிப்படுத்துவேன் அப்படி சொல்லாத. கத்தர் பேசின உடனே கீழ்ப்படி. ஒன்றையும் உனக்காக பதுக்காத, மறைக்காத. தேவனுடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சா கத்தர் ஒன்ன 100 மடங்கா. நேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வீட்டில் ஆசீர்வாதம் இல்லையா, அடிக்கடி வியாதி வருதையா, அடிக்கடி இப்படி கஷ்டம் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, பிரச்சனை இருக்கு, பிள்ளைக்கு இப்படி வியாதியா இருக்கு. காரணம் என்ன? காரணம் என்ன? நீ அங்க கேளு. எங்க? அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபம். ஆண்டவர், நான் என்ன தவறு செய்தேன், என்னிடத்துல என்ன குறை உண்டு சொல்றாரு. உங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை வரவொட்டாது இருக்கிறது. எரேமியா 5:25. எல்லா ஒரு சிறிய பாவம், ஒரு ரகசிய பாவம் உன் வாழ்க்கையில, உன் இருதயத்துல மறைந்திருக்குமா, அது உனக்கு வர வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை வரக்கூடாதபடி தடை செய்கிறது. இந்த வசனத்தை படிங்க. இன்னும் படிக்கலையா? உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. உன் வாழ்க்கையில தொடரக்கூடாது. உன் வாழ்க்கையில பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். உன்னுடைய கடந்த காலம் எதிர்காலத்தோடு என்ன செய்யக்கூடாது? ஒரு போராட்டம் இருக்கக்கூடாது. மறுபடியும் உன்னை தொடரக்கூடாது. உன் வாழ்க்கையில பாவ வாழ்க்கைக்கு ஒரு சிறிய பாவம், ஒரு ரகசிய பாவம், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை.
அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வார்? எல்லா நன்மைகளையும் உனக்கு தாராளமாய் தந்தேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படின்னா எல்லா ஆசீர்வாதம் வரும். கர்த்தரை தேடும் போது வர வேண்டும். அப்படி தேடுவதற்கு முன்னால என்ன குறை ஆண்டவரே? எந்த காரியத்தில் கீழ்ப்படியல்ல? என்ன பாவம், என்ன அக்கிரமம்? சிந்தனையில பாவம். சிந்தனையில கூட பெருமை, பொறாமை, கசப்பு, வைராக்கியம், முறுமுறுக்கிறது. யாரெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் இருக்காங்க, நான் தான் இப்படி. முறுமுறுக்காத. உனக்கு ஆண்டவர் கொடுத்தல திருப்தி ஆயிடும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியும் மிகுந்த ஆதாயம். கரங்களை வைத்து ஒரு அல்ல. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீ கேட்காமலே உனக்கு நன்மைகளை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார், அற்புதங்கள் நடக்கும். நீ கடன் வாங்க மாட்டா, ஒரு குறை வராது. எல்லா நன்மைகளையும் தாராளமா தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுமிட்டு கர்த்தரை துதிங்க, துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் வாய் தரணும், யாரும் வெளியே போகக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். எல்லா நன்மைகளையும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கட்டளையிடுவார். சரீரத்தில் வியாதியா, பலகீனமா, அல்லேலூயா, ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, என் வசனத்துக்கு நடுங்கிறவளை நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற மாத்திரமல்ல, அந்த வசனத்துக்கு நடுங்கணும். ஆவில் நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு என் வசனத்துக்கு நடுகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. உன்னை உடனே ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்க, உன்னை நோக்கி பார். உன் வேண்டுதல் என்ன? அப்படி கேட்பாரு. உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய பிரச்சனை என்ன? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உன் ஜெபத்துக்கெல்லாம் உடனே பதில். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் மறு உத்தரவாதம் செய்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற கஷ்டம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். உனக்கு இருக்கிற வியாதி யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ தேவனோடு, நீ அவரோடு பேசு, உன் பிரச்சனையை சொல்லு. இப்பொழுதே அற்புதம் நடக்கும். எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, வியாதிக்கு விளம்பரம் பண்ணாத. உனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு, நீ விளம்பரம் பண்ணாத. தேவனை நோக்கி கூப்பிடு, நோக்கி கூப்பிடு. உனக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன். ஹல்லேலூயா. உனக்கும் தேவனுக்கும் தெரிந்தா போதும். உன்னுடைய பிரச்சனையை சொல்லாத, உன்னுடைய பலவீனத்தை சொல்லாத, உன்னுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்காத. ஒவ்வொருவர்கிட்டையும் உன்னுடைய வியாதியை நீ சொல்லி மற்றவருடைய பரிதாபத்தை தேடாதே. அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அவரை நோக்கி கூப்பிடு, அவரை தேடு, அப்படியே சமுத்த நாடு. உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. அல்லேலூயா. ரேகாபாராபா ஊராபா சந்தரபாலபாரா. ஜீசஸ், ஜீசஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவள்ளி செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. உன் இருதயத்தில் உள்ள வேதனைகளை, உன் இருதயத்தில் இருக்கிற பாரம், உன் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை